வணக்கம். இன்னைக்கு வீடியோ யாரை பத்தி, எதை பத்தினா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு, விடுதலை செய்யப்பட்டாரு. இன்னைக்கு வந்து சட்டசபையில அவர் பேசக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணி செஞ்சாங்க. அப்புறம் அவர் காவிரியில தண்ணி கேட்குறாரு. அதனால பொய் வழக்கு போட்டாங்க. அதுதான் உண்மை அப்படின்னு வெளியே நம்புறாங்க. நான் வந்து இல்ல, அப்படி இருக்காது. ஏன்னா சிஎம் சாருக்கு கோவம் வந்துருச்சு. பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது இது. அந்த படம் பார்த்துக்கிறீங்களா, பாகுபலி? அந்த மாதிரி அவருக்கு கோவம் வந்துடும். அண்ணே அவன் ரொம்ப கோவக்காரனா. என்னன்னா அப்புறம் தப்பு இல்லையா? ஒரு நடிகையை பற்றி தப்பாக பேசக்கூடாதுல்ல. அவங்க மேடம் த்ரிஷா மேடம் பற்றி எப்படி நீங்கள் தப்பாக பேசலாம் அப்படின்னு அவர் வந்து கோவப்பட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஆனால் உண்மை என்ன? எதிர்க்கட்சி தலைவர் அவங்க பேரை கூட சொல்ல, ஒரு வார்த்தை கூட சொல்ல, யார் பேரையும் சொல்ல, எதுவும் சொல்லலை. ஆனால் கோவம் வந்துடுச்சு. எனக்கு என்னன்னா, இப்படி எதுவுமே சொல்லாமல் இழிவுபடுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு 9 பிரிவின் கீழ் வழக்கு சிறப்பு. ஐயா சிஎம் ஐயாவோட மனைவியார் வந்து ஒரு புகார் தெரிவிச்சிருந்தாங்க, டிவோர்ஸ் நோட்டீஸு. அதில் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு டிவிக்கு ஆதரவாளர்கள், விஜய் சார் ரசிகர்கள் பயங்கர கொடூரமாக பேசியிருந்தாங்க. அவங்க மேலே கொஞ்சம் ஆக்ஷன். ஏன்னா ஒரு நடிகை, அவங்க ஒரு ஃப்ரெண்டு, சக தோழி, அதுக்கே இவ்வளோ கோவப்படுறாருன்னா அப்போ அவங்க மனைவியை பற்றி தப்பாக பேசினா எவ்வளோ கோவப்படுவார். அவ்வளோ கோவத்தை உள்ளே அடக்கிட்டாரான்னு வெளியே கேட்குறானுங்க. அப்படி கேட்காதீங்க. அது வந்து ஒரு கோவம், காட்ட முடியாத கோவம். தெரியலையே. ஏன்னா இதில் ஆக்ஷன் எடுக்கிறவர் அதில் எடுக்கணும்ல. இதில் பேரும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. தெளிவாக சொல்கிறாரு, காவிரி தான் சொன்னேன்னு. அது ஒருவேளை அவங்களுக்கு இன்னொரு பேர் காவிரியோ அப்படி யோசிக்க தோணுது. சரி, இதுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டீங்க, ஓகே. உங்கள் மனைவியை பற்றி தப்பாக கொச்சை அசிங்கமாக பேசினாங்க. ஒரு சின்ன ஆக்ஷன். இதில் என்னென்னா, இந்த அரெஸ்ட்டு, அப்புறம் அவர் போனது, திரும்ப வந்தது, மக்கள் கொண்டாடினது, அவர் வந்து விமர்சித்தது, பல கட்சிக்காரங்க பல விதமாக பேசுனது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் அரெஸ்ட் பண்ணுறப்ப சிஎம் சாரோட ஃப்ரெண்டு நாடகம் நடிக்கிறவர், பாடம் கூட நடிச்சதில்ல. அந்த நாடகமும் நல்லா இருக்காது. இன்னமும் விக்கு வச்சுன்னு அதை போய் ஹேர் கட் பண்ணி சூப்பராக மெயின்டைன் பண்ணுற மனுஷன் சிஎம் சாரோட ஃப்ரெண்டு மேலேருந்து வீடியோ எடுக்கிறார். யாரை? அங்கே இருக்கிற லேடிஸை அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. நான் சொல்ல, நீங்கள் பாருங்களேன். அவர் கையை காட்டுறாரு, நவருங்க, அங்கே சுற்றி இருக்கிற ஆம்பளைங்க நவருங்க, அந்த லேடிஸை நான் ஜூம் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. இப்போ என்ன என்னத்தை எடுக்கிறீங்க? மேலேருந்து என்ன வீடியோ எடுக்கிறீங்க? தப்பு இல்லையா? இன்னொருத்தன் பெர்மிஷனாக வீடியோ எடுக்கக்கூடாது. அதுவும் லேடிஸ் இருக்காங்க, லேடிஸ் வாய்ஸ் கேட்குது, அவங்க கத்துறாங்க, ஏய் போடாங்க அப்படின்னு சூப்பர் வார்த்தையில் கத்துறாங்க. இவர் தலையில் அடிச்சுன்னு போகிறாரு. எனக்கு என்ன கேள்வினா, சிஎம் சார் ஃப்ரெண்டுனா மேலேருந்து டாப் ஆங்கிளில் பெண்களை வந்து வீடியோ எடுக்கலாமா? அது என்ன நோக்கத்தோட? நல்ல எண்ணமா? அதில் அசிங்கமாக இல்லை? அவர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுங்க. இதுனா கேவலமான வேலை. சிஎம் பேருக்கு எடுக்கிறது தானே அது. நீங்கள் சிஎம் சார் ஃப்ரெண்டுன்றது அநியாயம் பண்ணுவீங்களா? என்னென்னமோ சொல்கிறீங்க. கண்ணெதில் வீடியோ எடுக்கிறாரு. எதுக்கு வீடியோ எடுக்கணும்? இல்லை வீடியோ எடுக்கலை, இப்படி ஃபோனை இப்படி வச்சு பார்த்தாரு. அப்படி தான் சொல்லி சமாளிங்க. ஏன்னா மாத்திரை நசுக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கண்டவங்க நம்ம வரலாறு என்ன நான் பார்த்துக்கிறேன் பாருங்க. இப்போ சிஎம் சாரோட ஃப்ரெண்டை கூட்டி கேளுங்களேன். அவர் அதாவது யாருன்னா, அவர் பேர் கூட நல்ல பேர், இது சிரஞ்சீவி, இது சஞ்சீவி, என்ன பேர், நான் ஒரு ஐயோ சூப்பர் ஆக்டர் அவர். ஐயோ நல்ல வேலை அவர் வந்து சினி ஃபீல்டுக்கு வர்ற, இல்லைன்னா சிஎம் சாருக்கு காம்படிஷன் ஆகிருக்கும். அப்பேற்பட்ட ஆக்டர் வீடியோ எடுத்துனுக்கிறாரு. அசிங்கமாக இல்லையா? இது சிஎம் சார் பேரை கெடுக்கிறது இல்லையா? அதுவும் ஆக்ஷன். நவருங்க, இந்த கும்பலை நவருங்க, நான் ஜூம் பண்ணணும். அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன அங்கே காட்டுறீங்க? நீங்கள் என்ன பெரிய, நீங்கள் அப்படியே ஒரு அதிகாரியா அங்கே இருக்கிற நவரு அப்படின்னு என்ன கை? அது என்ன ஆக்ஷன்? உங்கள் ஃப்ரெண்டுக்கே இருந்தாங்களே, அவங்கள வீடியோ எடுத்து பார்க்குறீங்களா? இல்லை குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? என்ன ஆக்ஷன் அது? என்ன பண்ணி எதுக்கு வந்து எதுக்கு வீடியோ எடுத்தீங்க? யார் நீங்கள்? அரசு அதிகாரியா? ஏதாவது சிஎம் சார் ஃப்ரெண்டு. இப்போ தான் உங்கள் மனைவி வந்து பிரபுதேவா மாஸ்டரை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு பல மாஸ்டர்கள் உங்கள் மனைவியை கொடூரமாக விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் சிஎம் சார் ஃப்ரெண்டோட ஃபேமிலி, அதனால் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் சிஎம் சாரோட ஃப்ரெண்டு, நீங்கள் இப்படி நவுருங்க, நான் வந்து அங்கே இருக்கிற லேடிஸை வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வெளியே சொன்னாங்க. நான் சொல்ல, எதுக்கு வீடியோ எடுக்கணும்? அவர் யாராவது நிறுத்துங்கப்பா, அநியாயம் பண்ணுறாரு. இன்டர்வியூ கொடுக்குறன்ற பேரில் அப்படியே அடித்து தள்ளுறாப்புல. இப்போ பார்த்தா வீட்டு மேலேருந்து வீடியோ எடுக்கிறாப்புல. வீடியோ, ஐயோ எவ்வளோ அசிங்கமான செயல் தெரியுமா? அது பெண்களை வீடியோ எடுக்கிறது. அவர் பெண்களை தான் வீடியோ எடுத்தார். நீ அப்படி சொல்ல, நான் சொல்ல, அங்கேருந்து பெண்கள் சொன்னாங்க, எங்களை வந்து வீடியோ எடுக்கிறாரு மேலேருந்து அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குறவங்களுக்கு தோணுமா இல்லையா? தப்பு இல்லையா அது? அதுக்கு அவர் மேலே ஒரு வழக்கு போடுங்க. ஏன் அவர் மேலே போட மாட்டீங்க? ஓ சிஎம் சார் ஃப்ரெண்டு, என்னப்பா என்னவோ பிரச்சனை போயின்னுக்குது, உன் பிரச்சனைப்பா இவர் கூட இருக்குதுன்னா, அதே மாதிரி தான் எவ்வளோ பிரச்சனை போயின்னுக்குது. இவர் எதுக்கு வந்து வீடியோ எடுக்கணும்? அவர் வீடியோ எடுக்கிறப்ப நான் கேள்வி கேட்கக்கூடாதா? நேனின்ட்டு இழிச்ச வாயிலுவா
சரி விடுவோம். வீடியோ எடுத்து என்ன பண்ண போறாரு? என்ன கருமமோ! அத விட்டுருவோம். டிஎம்கே வந்து இந்த பக்கம் போராட்டம் பண்ணாங்க. அதாவது ஏதேதோ பண்ணாங்க, கொண்டாடினாங்க. இந்த பக்கம் டிவிகே போராடினாங்க. இதில என்னன்னா, டிவிகே பெண்கள் வந்து போராடினாங்க. நான் உண்மைய சொல்றேன். நேர்மையா ஒண்ணு சொல்றேன். டிவிகே பெண்கள் கூட ஒருத்தவங்கள மாரி போராடவே முடியாது. யாருன்னா, நேஷனல் மீடியான்ற பேர்ல ஒரு மீடியா இருக்குது. குப்பை மீடியாவாம். காரி துப்புறானுங்க வெளிய. நேஷனல் மீடியா. ஆனா அது குப்பை மீடியா. கழுவி ஊத்துறானுங்க. எனக்கு அப்படியே கேட்குறப்ப, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? யார் அவங்கன்னா, அவங்க பேர் வந்து அக்ஷிதா நந்தகோபால். நந்தகுமாரா? நந்தகோபாலா? தெரியல. அவங்களே யாருன்னு தெரியல. எலக்ஷனுக்கு முன்னாடிலேருந்து இப்போ வரைக்கும் டிவிக்கே என்ன வேலை செய்றாங்க? இவங்க செய்றாங்க பாரு டிவிகேக்கு வேலை. யப்பா! 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 இதில இவங்க பண்றதுக்கு பேரு ஜேர்னலிசமா? என்ன ஜேர்னலிசம்? அசிங்கமா இல்லையா? கேவலமா இல்லையா? நீங்க பண்றதுல ஜேர்னலிசமான்னு காரி எங்க ஆயா துப்புது. கணக்கு டீச்சரா அவங்க? மேடம், எங்க ஆயா வந்து என்னன்னு கேளுங்க. அது பேசுறது சரியில்ல. கழுவி ஊத்துது உங்கள பார்த்தாலே. யார்ரா இது? எங்கேருந்துடா வருது? இது எதுக்குடா இங்க வருது? இது எதுக்குடா இங்க வந்து பேசுது? இது என்னடா இது இப்படி பண்ணுது? இதெல்லாம் ஒரு பத்திரிக்கையாளரா? இத பார்த்தாலே வெறி வருதுன்னு எங்க ஆயா சொல்லுது. எங்க ஆயாகிட்ட நான் கடுமையா கோவத்த தெரிவிச்சேன். ஆயா அப்படி பேசாதீங்க. அவங்க வந்து நேஷனல் மீடியால இருக்கிறாங்க. நேஷனல் மீடியா இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அவங்க சொன்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு எங்க ஆயாட்ட சொன்னேன். பூன்னு என் மூஞ்சில துப்பிடுச்சு எங்க ஆயா. செம்ம கடுப்பாயிடுச்சுங்க. என் மூஞ்சில ஏன் ஆயா துப்புன? துப்புறதான் துப்புற, கீழே துப்ப வேண்டியது தானே அப்படின்னு. பின்ன என்ன பண்ண முடியும்? அவங்க பண்ணுறாங்க பாரு வேலை. என்ன வேலை? எனக்கு வந்து அது வந்து நேர்மையா தெரியுது. அவங்க செய்றது ரொம்ப கரெக்டாகுது. என்ன டிபேட் அடிச்சு நொறுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி விஜய் சாரோட ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் கேட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இவங்க ஏதாவது பேசியிருப்பாங்களா? அதாவது விஜய் சார் கட்சியோட ஒரு மினிஸ்டர் பேட் டச் பண்ணாரு. என் கண்ணுக்கு அது பேட் டச்சா தெரிஞ்சுது. ஸ்கூல் படிக்கிற குழந்தைகிட்ட, பெண் குழந்தைகிட்ட. அதுக்கு இது ஏதாவது பண்ணாங்களா? வெறி குண்டு. ஏன்னா பெண்களுக்காக போராடுறவங்க பெண் குழந்தைக்காக போராட மாட்டாங்களா? அப்படின்னு எங்க ஆயா பூன்னு துப்பி என் மூஞ்சில துப்பி கேட்டுச்சு. விஜய் சார் கட்சிக்காரரு ஒரு எம்எல்ஏ மேலே ஒரு அக்கா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதை பற்றி அது விவாதம். அவங்க பெண்கள் இல்லையான்னு மறுபடியும் துப்புன்னு துப்பி எங்கள் ஆயா கேளுன்னு கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்குதா மேடம்? கேட்காதுல்ல. நீங்கள் தான் நேஷனல் மீடியாவில் இருக்கிறீங்களே, குப்பையா அது அப்படின்னு எங்கள் ஆயா சொல்லுது. எங்கள் ஆயாக்கு எவ்வளோ அறிவு பாருங்களேன். ஆச்சரியமாக இருக்குது. ஏன் ஆயா இப்படி பேசுகிறேன்னா, அப்படி தானே இதுங்க பண்ணுதுன்னு எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க ஆயா. ஆயா சொல்கிறத கேட்கணும். ஆயாக்குள் 1000 அறிவுகள். நானும் யோசித்தேன், ஆயா சொல்கிறது கரெக்டு தானே. பின்ன என்னப்பா, சிஎம் சாரோட ஒய்ஃபை அவங்க கட்சி ஆதரவாளர்களே, அவரோட ஆதரவாளர்களே அசிங்கமாக ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. அப்போல்லாம் எங்கே போனாங்க இந்த அக்கா, ஜேர்னலிஸ்ட் அக்கா? அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடிலேருந்து அப்படி உழைச்சாங்க பேர் உழைப்பு. டிவிகே கட்சிக்கார கூட அப்படி உழைக்கல. அந்தமாரி உழைப்பு நியாயத்துக்காக. நான் அவங்க வந்து நியாயமாக நேர்மையாக இருக்கிறாங்கன்னு நம்புகிறேங்க. நான் உங்களை பார்த்தாலே அருமையாக இருக்குது. ஜேர்னலிஸ்டாக இவங்க. யோ எங்கேருந்து வந்து இங்கிலீஷில் பேசின்னு எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, அதுதான் எனக்கு பிடிக்கும். நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க. என்ன கிளாஸு? வாவ். இவங்களை பற்றி பேசும்போது தான் அப்புறம் வந்து எனக்கு வந்து குஷ்பு அக்கா, அப்புறம் சின்மய் அக்கா, அப்புறம் வடக்கில் இருக்கிற கங்கனா ரணாவத் மேடம், இவங்களாம் வந்து கொந்தளிச்சிருக்காங்க. நியாயம், நேர்மை, கரெக்டு. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் யார் பேரையுமே சொல்லலை, எந்த வந்து கெட்ட வார்த்தையை பயன்படுத்தலை. அது வந்து இவங்களுக்கு டபுள் மீனிங்காக தெரிஞ்சிருக்கு. ஒரு டபுள் மீனிங்காக தெரிஞ்சதுக்கு இவ்வளோ கோவப்பட்டிருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். நானும் வந்து சூப்பர் அப்படி சொல்கிறேன். இதுக்கு கோவப்பட்ட நீங்கள் விஜய் சாரோட ஒய்ஃபை, அவங்க கட்சி ஆதரவாளர்கள், அவரோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கொடூரமாக பேசுனாங்க. அது கோவப்பட்டீங்களா? அதுக்கு இத்தனை பக்கம் எழுதுனீங்களா? கொஞ்சம் நியாயம் வேணாமா? இந்த ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் ஒருத்தர் ஸ்கூல் படிக்கிற பெண் குழந்தைகிட்ட பேட் டச் பண்ணார். அதுக்கு நாடே கொந்தளிச்சிருக்கணும். அதுக்கு தான் அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அவர் மேலே ஆக்ஷனே எடுக்கலை. அதுக்கு சிஎம் சார்கிட்டையோ இல்லை வேறாவது உங்கள் கண்டனங்களை தெரிவிச்சிங்களா? இல்லை அதுக்கு போராட்டங்களை தெரிவித்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்ல. ஏன்னா பெண் குழந்தை பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அப்போ எது முக்கியமோ அதுக்கு வந்து கோவப்படாமன்னு சொல்லணுமா, கோவப்பட்டாங்கன்னு சொல்லணுமா, இல்லை மனசுக்குள்ளே கோவப்பட்டாங்கன்னு சொல்லணுமா? இது எப்படி சொல்கிறது? இதுக்கு கொந்தளிக்கிறீங்க. என்னென்னா அவங்க பேரை கூட சொல்லலைங்க. பேரை சொன்னால் கூட பரவாயில்ல. கீழே இருக்கிறவங்க கத்துறாங்க. அவர் சொல்லிவிட்டு நான் காவேரியை சொன்னேன்றார். ஓகே, உங்களுக்கு அது டபுள் மீனிங்காக தெரியுது. நீங்கள் வந்து அது கொந்தளிக்கிறீங்க. நியாயம். எல்லாத்துக்கும் கொந்தளிக்கணும்ல. கொந்துன்னு கொந்தளிக்கணும்ல. கொஞ்சமாக அது டிவிகே கட்சி எம்எல்ஏ அவர் மேலே ஒரு அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பல டிவிகே கட்சிக்காரங்க மேலே பல பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் கொந்தளிங்க, கேட்க சொல்லுங்கள். ஏன்னா டபுள் மீனிங்குக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா
அவங்க பண்ண கம்ப்ளைண்ட்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு வெடிச்சிடும். அப்போ படிக்கலையா, இல்லை படிக்க டைம் இல்லையா, இல்லை அதை கடந்து போகிறீங்களா, இல்லை விஜய் சாரை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து கோபம் வரலையா? ஏன்னா எதிரில் இருக்கிறது விஜய் சார், அவரை வந்து நம்ம கேட்கக்கூடாது அப்படி நினச்சிட்டிங்களா? இல்லை த்ரிஷா மேடம் வந்து உங்கள் ஃப்ரெண்டு, அதனால் நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்களா? இல்லை அவங்க எதாவது பேச சொல்லி கேட்டாங்களா? இப்படி பல கேள்விகள் மக்கள் கேட்குறாங்க. நான் கேட்கல. எனக்கு நீங்கள் பண்ணது சரி, நீங்கள் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். அது குஷ்பு மேடம் சின்மயாக்காலாம் செஞ்சாங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவ்வளோ ஷார்ப்பாக யோசிக்கிறவங்க இதில் ஷார்ப் இல்லாமல் யோசிக்காமல் விட்டுட்டாங்களோன்ற கேள்வி யாருக்கோ. அப்புறம் கட்சி தலைவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. நியூஸ் கார்டு பார்த்தேன். அதில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த சண்முக ஐயா அவர் வந்து சொல்லிடுவார், ஈழா பேசுகிறது வந்து தப்பு. கரெக்டுங்க ஐயா, நீங்கள் ரொம்ப கரெக்டாக பேசுவீங்களா? அஜித்குமார் மரணத்தப்ப அப்போ இருந்த முதலமைச்சர் ஒன்றும் சொல்லவே இல்லை. அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே ஒரு கண்டனங்கள், அப்படி பேசக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஐயோ அதை நான் பார்க்கலங்க அப்படின்னு சொன்னவர் தான் கம்யூனிஸ்ட் தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள். அவர் வந்து இப்போ கருத்து தெரிவிக்கிறார். என்ன கருத்து? சூப்பர் கருத்து, கரெக்டு தான். நீங்கள் கரெக்டு, நீங்கள் செய்கிறதெல்லாம் சூப்பருங்க, கரெக்டாக இருக்கும். அதாவது டபுள் மீனிங்காக பேசுகிறார். உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தப்புன்னு தோணுது. நியாயம், நேர்மைங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அதாவது பேட் டச் பண்ணார்ல ஒரு மினிஸ்டர், அவர் எடுத்து போராட்டத்தை அறிவிங்க. அது குட் டச்சா பேட் டச்சா எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் வந்து மதிக்கிறேன், கம்யூனிஸ்ட்டுகளை பெருசாக மதிக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள், இல்லை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். என்கிட்டலாம் சொல்லலாம், என்கிட்ட பர்சனலாக பேச நீங்கள் விரும்ப மாட்டீங்க எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லுங்கள், அந்த மினிஸ்டரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைய தொட்டது குட் டச்சா பேட் டச்சா அதை சொல்லுங்கள். குட் டச்சுனா நாங்கள் விட்டுறோம், பேட் டச்சுனா போராட்டம் பண்ணுங்கள். குழந்தைகிட்ட தப்பாக ஒரு தப்பு இல்லை, போராட்டம் பண்ணுங்கள். இதுக்கு வந்து வாயை தூக்கி வந்து நீங்கள் வந்து விளக்க கர்மம் கொடுக்குறீங்கள, அதை செய்யுங்க. இப்போ வந்து ஒரு எம்எல்ஏ மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, போராட்டம் பண்ணுங்கள். நீங்கள் தான் போராடுறவங்கள, நேர்மையானவங்கள, நியாயமானவங்கள, போராட்டம் பண்ணுறவங்கள, கருத்து சூப்பராக தெரிவிக்கிறேன். கருத்து தெரிவித்ததுக்காக கோவம் இல்லை, ஏங்க அதுக்கு தெரிவிக்கல, அதாங்க கடுப்பாகுது. இது நீங்கள் பேசுகிறீங்க கரெக்டு, கண்டனம், நீங்கள் என்னென்னமோ தொண்டனம் எது வேணால் சொல்லிட்டு போங்க, நியாயம். ஓகே, டபுள் மீனிங்காக பேசுனா உங்களுக்கு தோணுது பேசுகிறீங்க, விட்டுலாம். அதுக்கு பேசி தொலைங்களேன். ஒரு மினிஸ்டர், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள், போராட்டம் பண்ணுங்கள், எதா பண்ணுங்கள். காவேரியில் தண்ணி வரல, அதை பேச ஆரம்பித்ததுக்கு எப்படியே திசை திருப்பி இங்கே கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் கம்யூனிஸ்ட் தானே, நீங்கள் தெளிவான தானே, நீங்கள் சொல்லுங்கள். காவேரி பிரச்சனை திசை திருப்பாதீங்க, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நாளைக்கு சட்டசபை கூடுது, காவேரி பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க, நீட்டை ரத்து பண்ணுங்க, பேசுங்க. நீங்கள் தான் அறிவாளியாச்சே, தொலைநோக்கு பார்வை இருக்குல்ல. இது வந்து டைவர்ஷன் பாலிடிக்ஸ், இதுக்குள்ளே போக வேணாம். நம்ம காவேரி இஷ்யூத்துக்கு வருவோம், நீட்டை ரத்து பண்ணுற இஷ்யூக்கு வருவோம். அங்கே வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க நீட்டை ரத்து பண்ண சொல்லி, இது அப்படி திசை திரும்பி இந்த பக்கம் போயிடுச்சு, அதை கொண்டு வாங்க, அதை பற்றி பேசலாம். பேச மாட்டீங்களே. அப்புறம் ஐயுஎம்எல் தலைவர் ஐயா காதர் மொஹிதீன் ஐயா ஒரு அறிக்கை விட்டதை ஒரு நியூஸ் கார்டு பார்த்தேன். முதல்வர் மனம் புண்பட்டு விட்டது, அதனால் வந்து கண்டனங்கள் நியூஸ் கார்டு பார்த்தேன். உண்மையாக பொய்யா தெரியல. உண்மையாக இருந்தால் உங்களை நினச்சி நான் வியக்கிறேன் ஐயா, இத்தனை வயசில் இப்படி ஒரு அறிவா. முதல்வர் மனசு காயப்படாமல் பார்த்துக்கணும், அதுதான் நம்ம வேலை. கரெக்ட், காயப்படக்கூடாது, புண்படக்கூடாது. அதை வந்து நம்ம வந்து அப்படியே ஓகே புண்பட்டுச்சா இல்லையான்னு பார்த்து பேசணும், மூச்சு விடணும், நடக்கணும், எல்லாமே புண்படுதா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அதை சொன்னது உண்மைனா நான் வியக்கிறேன் உங்களை கண்டு. இப்படி ஒரு தலைவரா, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? பொய்யா இருந்தால் அதை போட்டு சேனல் மேலே கேஸ் போடுங்க, அதை செஞ்சுருங்க. கேட்டால் பொய்யின்னுவீங்க. நான் நியூஸ் பார்த்தாங்க பேசுகிறேன், நானானா பார்க்கல. நானும் நார்மலாக இப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் என்னன்னு தெரியும். நானும் எல்லாரும் மாரியும் பார்த்துட்டு தான் பேசுகிறேன். என்ன சொல்கிறது, நாடு அப்படி போயிடுது. நாளை கழிச்சு ஊருக்கு போடாமல் இருக்கேன், அங்கே என் தங்கச்சிக்கு சடங்கு. இது எல்லாத்த தாண்டி ஃபினிஷிங் டச் ஒருத்தன்ட்டு வரணும்ல. ஒரு மானங்கெட்ட சோத்துக்கு பதிலாக பீஸா துன்றவனா அப்படின்னு ஊர் மக்கள் கேட்டுட்டு அவனை கூட்டம் ஃபோட்டோ வச்சு பூன்னு எச்சி துப்பி செருப்பை கழட்டி அடித்து கோமா போனாங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்கள் செய்கிறது தப்புன்னு. யாராக இருந்தாலும் அப்படி செய்யக்கூடாது, யாருன்னு மூஞ்ச காட்டுங்கன்னு பார்த்தேன். மதன் கௌரி இல்லை, வேற யாரோ பொழுது. மதன் கௌரி மாதிரி இருந்தார். மதன் கௌரி ரொம்ப நேர்மையான மனுஷன். செக், எப்பேற்பட்ட மனுஷன். போட்ட வீடியோ இதுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, லாக்அப் டெத்லாம் நடந்துச்சு. அப்போல்லாம் பொத்திக்கின்னு இருந்தான், மேலே கீழே சைடில் எல்லா சைடும் பொத்திக்கின்னு இருந்தவன் இப்போ பொத்துக்குன்னு வந்துட்டான் அப்படின்னு ரைமிங்கில் பேசுகிறாங்க ஆடியன்ஸ். அவனை பார்த்தாலே எல்லாரும் நான் என்ன கேட்குறேன், மறுபடியும் கேட்குறேன். அவன் விரல விரிக்கிறான், அது விரிக்கிறத ரசி எம்ஜி ஸ்குவாடுன்னு நீங்கள் ஏதாவது ஸ்குவாடுன்னு இருந்தீங்கன்னா உங்கள் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்து நீங்களே கேட்டுங்க.
இவன் பேசுகிறதுல ஒரு பேச்சு, இதில் ஏதோ அறிவு சம்மந்தமாக இருக்குது, இதில் கிரியேட்டிவ் சம்மந்தமாக இருக்குது, இதில் காமெடி இருக்குது, சீரியஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் ஏதோ ஒரு கருமம் இருக்குதா, அப்புறம் என்ன கருமத்துக்கு அவன் விரல விரிக்கிறான், அதை நம்ம ரசிக்கிறோன்னு பார்த்து கேட்டுங்க. இப்போ என்ன நியூஸில் வந்ததெல்லாம் அப்படி ஒப்பிச்சுன்னுக்கிறான் கேவலப்பட்டவன். இதை ஒப்பிக்கிறவன் லாக்அப் டெத் இருந்துச்சு, அதை ஒப்பிக்கலாம். இப்போ காவேரி இஷ்யூ நடக்குது, அதில் டீட்டெயிலாக சொல்லி ஒப்பிக்கலாம். எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, நான் மறுபடியும் அந்த மினிஸ்டர் பேட் டச்சுக்கே வரேன், அதை ஒப்பிக்கலாம். ஆனால் எக்கச்சக்க பிரச்சனை, இதை பற்றி பேச டீட்டெயில் சொல்கிறார்ல. சிஎம் சாரோட ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதை ஒப்பிக்கலாம். திரும்ப இப்போ எடுத்து பேசலாம், பேச மாட்டான். இவன் ஒரு ஆள்னு மூஞ்சப்பாறான், கடுப்பா இல்லை? வீடியோ உட்காந்து படிக்கிறான், எல்லாத்தையும் படிக்கிறான். எல்லோரும் எம்பி கார்டு அதில் கொடுமை நான் ஒரு வீடியோ போடுறப்ப இரு தரப்பு பயாஸ்டு இல்லாத டீட்டெயில் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க, அப்போ தான் யூடியூப் அல்கோரிதம் உங்களுக்கு வீடியோ அனுப்பும். வீடியோ பார்த்தேன் உட்காந்து ஆரம்பத்தில் பேசுகிறான். ஐயோ கரும கன்றாவி எல்லாம் ஒரு ஆளு கருமம். வீடியோ வேறு பார்த்துனுக்குறானுங்க, நான் பார்த்தல என்ன நானே திட்டிக்கிறேன். காரியா மூஞ்சில் துப்பிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நேரம் உட்காந்து இந்த கருமத்தை பார்த்தேன், உட்காந்து வீடியோ போட்டார். எவ்வளோ பிரச்சனை இதில் ஒரு பயாஸ்டு இல்லையா, ஒரு நேர்மையான ஒரு வெறியாகுதா இல்லையா? பின்ன எவ்வளோ பிரச்சனை ஒன்றுக்குது நாட்டில். நீட்டு பிரச்சனை பற்றி பேசலாம், மாணவர்கள் உண்ணாவதாக இருக்கிறாங்க, நீட்டை ரத்து பண்ணுன்னு பேசலாம், அதை பேசலை. காவிரி விஷயம் டீட்டெயிலாக பேசலாம், என்ன பிரச்சனை வர அதை பேசலை. லாக்அப் டெத்து பேசலாம், எவ்வளோ கொடுமையாக இருந்தது அதை பற்றி பேசலாம். டிவிக்கே கட்சிக்காரங்க மேலே எத்தனை பெண்கள் வழக்கு போட்டிருக்காங்க அதை பற்றி பேசலாம். நேர்மையாக பேசலாம்ப்பா. ஒப்பிக்கிறேன், படித்து மனப்பாடம் பண்ணி இல்லை எழுதி வச்சு படிக்கிற அந்த நியூஸில் வந்ததில்ல. இப்போ நானும் அதை பார்த்து என் சைடில் நான் ஒன்று பேசுகிறேன், நீ அதை பார்த்து அப்படியே படிக்கிற தானே. இன்று காலை 6 மணிக்கு அப்படி தான் நான் படிக்கிறேன். நீ அந்த கருமத்தை படிக்க வேண்டியதானடா. ஒன்று இவன் ஒரு ஆள், இவன் கருமாரி. இவனை எனக்கு என்னென்னா இருக்கிறான் நிறைய பேர் என்கிட்டே பேசுவாங்க, இவர் பெரிய பூத்தின்னு. மற்றவங்க அவரு என்ன கரும இருக்குது. நான் கேட்குறேன், ஒரு யூடியூபர் ஒரு இன்ஃப்ளூயன்சர்னா ஒன்று க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், அவன் சைடில் ஏதாவது ஒன்று இருக்கணும், காமெடி இருக்கணும், கோவம் இருக்கணும், எதையாவது பொலிட்டிக்கல் பேசணும், ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதுக்கிட்டே நிற்கணும். இல்லை இவனாக யோசிச்சு கண்டென்ட் எழுதி அந்த கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லை எடிட்டிங் இருக்கணும். எந்த கருமமாக இருக்கணும்? இருக்கிற நியூஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு எடுத்து வச்சு அந்த கருமத்தை படிச்சுட்டு இது அது கிடைக்கலன்னா உடனே எங்கேயாவது போயிடுவான். எவனாவது இங்கிலீஷ்காரன் வீடியோ எடுத்து அதை பார்த்து அந்த கருமத்தை படிப்பான், இல்லை விக்கிபீடியா போய் அதை பார்த்து எழுதி வச்சு படிப்பான். இதை படிச்சுட்டு வேறல விரிக்கிறான். என்னென்னா அவர் ஒரு ஆளாம், அவர் ஒரு இருக்கான், ஒரு ஃபாலோவர்ஸ் தான், அவங்க வந்து ஃபேன்ஸ். இப்படி விரிச்சாருன்னா ஒரு விரிஞ்சிருவாங்களாம், எல்லோரும் விரிஞ்சு வந்துடுவாங்களாம். ஒரு இங்கிலீஷ் குஞ்சிஷுன்னு ரேச்சி பட கருமம். எவ்வளோ பிரச்சனை, அந்த கருமத்தை பார்த்து தொலைச்சிட்டேன். இவ்வளோ கோபமும் வெறியோட வெளியே பேசினான் ஒருத்தன். இதெல்லாம் அவன் பேசுனது நான் வாங்கி அதை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணேன். அப்படி பேசாதீங்க ப்ரோ, அவர் ரொம்ப நல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு மதனுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்குங்க, எவ்வளோ க்யூட்டாக இருப்பார் ஆள், ஹீரோ. அதுவும் இது ஜனநாயகன் படத்தில் என்னம்மா நிச்சுக்கிறாரு எவ்வளோ